ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை வச்சு தான் உங்களோட வந்து ஃபிட்டிங்கே பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் இதில் ஒரு மெஷர்மெண்ட் மிஸ் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் சாரியோட இதுவே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்து வரவே வராது. ஸோ இதுக்கான மெயின் திங்க் வந்து மெஷர்மெண்ட்டு தான். அது யாராக இருந்தாலுமே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட சாரீ ஃபிட்டிங். ஜஸ்ட் லைக் தட் நம்ம டைலரிங் வேலை எப்படி அதே தான் இதுவும். ஃபஸ்ட்டு நம்ம சாரியோட முந்தி எடுத்துக்கணும். முந்தி எடுத்து ரஃப்பாக சும்மா இது ரஃப்புக்கு தான். இது வந்து நம்ம இதை வந்து ப்ரீஃபிட்டிங் கணக்கு எடுத்துக்கணும். சும்மா ஜஸ்ட் மெஷர்மெண்ட் ஒரு பாயிண்ட் வராங்கன்னா நமக்கு அவங்க மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த அளவுக்கு ரஃப்பாக வச்சுக்கணும். இந்த ஃபேஸிங்கில் ஒரு பின் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு செக் பண்ணணும். இப்போ ஹைட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த ஹைட் போதுமான்ட்டு போதுங்க. இப்போ இந்த ஹைட்டு போதும் இப்போ அப்படின்ட்டாங்கன்னா இந்த இடம் ஓகேங்களா, இந்த நம்ம பின் குத்துருவோம்ல ப்ளவுஸோட சேர்த்து, அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு பின். அந்த பின் வந்து சும்மா தான், அது வந்து உங்களுக்கு கணக்கு கிடையாது, ரெஃப்யூஸ் தான். இதுதான் உங்களோட மெஷர்மெண்ட்டான ஃபஸ்ட்டு பின். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பின் போகும். இந்த இடத்துல ஒரு கை வச்சுக்கணும். இந்த சாரியை சுற்றி எடுத்துட்டு வந்துட்டு உங்களோட பேக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் இப்போது மற்ற கிளைண்ட்டுக்கு பண்ணும்போது நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். உங்களுக்கு பண்ணும்போது அது வாட்டம் வரல அப்படின்னா இந்த இடம் வச்சுக்கோங்க, சைடு போட்டு ஓகேங்களா. இந்த இடம் இது எதுக்காக அப்படின்னா, இது ஆக்சுவலாக மெஷர்மெண்ட்டில் வராது. எதுக்காக இந்த மெஷர்மெண்ட் அப்படின்னா, நம்ம அயன் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த ஃப்ளீட்ஸு. இப்போ நீங்கள் இந்த பின் குத்துலன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ சாரி ஃபுல்லாக செஸ்ட் குத்து வச்சு அயன் பண்ணிகிட்டே போயிடுவீங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த பின். இப்போ இந்த பின் நீங்கள் குத்துறோம் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம செஸ்ட் கிளிக்கோட இது. அதனால நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் மெஷர்மெண்ட் அது ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. தேர்ட் என்ன பண்ணணும், இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடம் பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச். இது எதுக்காகனா இந்த சைடில் ஃப்ளீட்ஸ் வருது பார்த்தீங்களா, அதுக்காக. இப்போ நிறையா கேட்டாங்கன்னா நிறைய விடும். இல்லை எனக்கு கொஞ்சமாக போதும், அந்த அளவுக்கு எனக்கு சாரீ கட்ட தெரியாது அப்படின்னா, இப்போ சாரீ கட்ட தெரியாதவங்க நம்ம நிறைய விட்டோம்னா இது நிறைய ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த இடத்துல எடுத்துடணும். இப்போ நம்ம எங்கே டக்கிங் பண்ணுவாங்க, சில பேர் இங்கே பண்ணுவாங்க, சில பேர் இங்கே பண்ணுவாங்க, குண்டா இருக்கவங்க இங்கே பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எங்கே பண்ணுவீங்க, அதை காலை முடிச்சுக்கோங்க. எதுக்காக காலில் வெறிக்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த கால் எடுத்துன்னு இப்போ நம்ம இழுக்கும் போது சாரி சைடு வந்துடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சைடு வரும், சாரி வந்து கிராஸ் வரும், ஸ்ட்ரெயிட் வரும். ஸோ அப்போ பண்ணும்போது இதை கால் அப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். எந்த கிளைண்ட்ஸ் வந்தாலுமே இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா இப்படி பண்ணாதான் உங்களுக்கு அந்த சைடு வராமல் இருக்கும். இது எடுத்துகிட்டு இந்த தொப்புள் இருக்கிற சென்டர் தொப்புள் அங்கேருந்து ஒரு இன்ச்சு எடுத்து இந்த இடத்துல ஒரு பின் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு பின் பண்ணணும். இதுதான் 4 மெஷர்மெண்ட். தான் டவுட்ஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் இங்கே எடுக்கணும். சுற்றிட்டு வந்து நமக்கு வேணும்னா இங்கே எடுத்துக்கணும்,
கிளைண்ட்ஸ் அங்கே இங்கே சென்டரில் எடுத்துரும். இது ஜஸ்ட் வந்து எதுக்காகனா அந்த ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் இல்லைன்னா ஓவரால் சாரீ ஃபுல்லாக கொண்டு போயிடும். அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக அந்த மெஷர்மெண்ட்டு. தேர்டு இங்கே டைஸ் கிட்ட. ஃபோர்த்து சென்டர். 4 மெஷர்மெண்ட் மொத்தம் ஓவராலாக 4 பின்னு தான் உங்களுக்கு கணக்கு. இந்த பின்னு வந்து உங்களுக்கு ரஃப் யூஸ்க்கு தான். இப்போ அது எதுக்காக அந்த பின்னுன்றது நான் சொல்லுவேன். இதுக்கு புரிஞ்சிருச்சுங்க. இந்த ரஃப் யூஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த இதை இது ஹோல்ட் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. சரிங்களா? இதில் மொத்தம் 3 டைப்ஸில் நம்ம வந்து இந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோம். 3 டைப்ஸ் எடுக்கணும். இது நான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு டைப்பில் அப்படி தூக்கி வச்சுக்கணும். தூக்கி வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு பட்டையை மடக்கிக்கணும். அதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட் எப்படி இந்த டைப்பில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒல்லியாக இருக்காங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கன்னா இந்த கைரேகை பார்த்தீங்களா, இதை வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த சைஸ் வராங்க அப்படின்னா இதை வச்சு எடுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப குண்டா வராங்கன்னா இந்த கை ஃபுல்லாக இந்த கை ஃபுல்லாக அப்படி எடுக்கணும். இப்படி வந்து நீங்கள் ஈஸியாக தைக்க போகிறோம் அப்படின்னு ஓகேங்களா? இப்போது இந்த கை இருக்குது சார். இப்போ உங்களுக்கு நான் இதை எடுக்கிறேன். இந்த விரல் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், மீடியமாக தான் இருக்கும். இப்படி வச்சுக்கணும். கை முடிவு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கப்பட்ட உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இப்போ இந்த பட்டையை நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு இப்போ அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கும். இப்போ இந்த கிளிப்பை கட்டிக்கணும். ஏன்னா இது நம்ம வந்து ரஃபாக தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த பட்டையை வச்சு இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். தெரியுதுங்களா? பட்டை இந்த லைன் ஃபார்ம் பண்ணி இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பட்டை வச்சுருக்கோம். இங்கே குத்துமாவுக்கு இந்த ஃபேஸிங் படுக்க வச்சாங்க. மற்றதுக்கெலாம் குத்தும்போது ஸ்ட்ரெயிட்டாக இந்த இந்த இதில் இப்போது ஒரு பின் குத்திட்டோமா, இப்போ அந்த முடிஞ்ச இடத்துல ஒரு கிளிப் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் பின் குத்துனோம் பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு பின் ஷோல்டர் பின் குத்துனீங்களா இங்கே, இப்போ இது வரைக்கும் நம்ம பட்டை வைக்கணும். அதுக்காக தான் அந்த மெஷர்மெண்ட் இருக்கிறது. லிஃப்ட் பண்ணிக்கோங்க சாரி, நம்ம வச்சுக்குவோம். இப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டை நம்ம வச்சது வரும்.
மெஷர்மெண்ட் தெரிஞ்சுனா நீங்கள் கட்டக்கூடாது. நீங்கள் கட்டிங்கன்னா உங்கள் மெஷர்மெண்ட் வந்து மிஸ் ஆகும். ஸோ நான் பண்ணுங்கள் வேறு பென் எடுத்து புரிஞ்சுதுங்களா? டவுட்ஸா? இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? இங்கே நம்ம இந்த சைடு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இந்த சைடு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதுதான் உங்களுக்கு லெவலாக இருக்கணும். அப்போதான் பென் குத்தணும். இதுவும் லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளீட்ஸே வைக்க முடியாது. நம்ம நார்மலாக பட்டை வைக்கும்போது கஷ்டப்படுவோம் பார்த்தீங்களா? வெளியில் வருது. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இந்த பக்கம் தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். இந்த பக்கம் ஏன்னா ஃபஸ்ட்டு பில்ஸ் நம்ம பெருசாக எடுத்துக்கணும். ஸோ உள்ளே இருக்கிறது எவ்வளோ அப்படியே அமைங்கிடும் நமக்கு தெரியாது. இந்த பக்கம் எல்லா ஃப்ளிக்ஸும் கரெக்டாக சேமாக ஒரே லைனில் வச்சு நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? இது ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட். சாரியை ரிவர்ஸ் போடணும். ஃப்ரண்ட் பக்கம் டேபிள் ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் பேக் சைடு நம்மள ஃபேஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா? இங்கே உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அயன் கொடுத்துடணும். அயன் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா லைன் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதோட இருக்கு. இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிட்டா இங்கே லைன் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு ஒரு வாட்டி அந்த லைன் தெரியறதுக்காக நான் பண்ணுறேன். அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் ஒரு லெவல் இருக்காது. இது அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இது லெட் இருக்கு. இந்த லெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குடிக்கிற தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இந்த அயன் பாக்ஸ் தான். நீங்கள் வேறு ஏதாவது வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அயன் பாக்ஸ் போடும். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு முடிச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்க தண்ணியை ரிமூவ் பண்ணிவிடுது. தண்ணியோட வச்சு அயன் பாக்ஸ் வந்து லைஃப் வரும். இந்த கோடு தெரியுது பார்த்தீங்கன்னா மேக்ஸு. இந்த கோடு வரைக்கும் தான் இருக்கும். கோடுக்கு மேலே தண்ணி போனால் ஓவர் ஃப்ளோ ஆகும். எப்பவுமே சில்க் மோல்டு தான் வைக்கணும். உங்களுக்கு சேஃப்டி பார்த்தீங்கன்னா சில்க், வேறு எந்த ஆப்ஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வேறு எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும் சாரீ வந்து டேமேஜ் ஆகும். சில்க்னா கொஞ்சம் ஹீட் ஆகி ஆஃப் ஆகி ஹீட் ஆகி ஆன் ஆகும். ஸோ அதுதான் நமக்கு சேஃப்டி மெத்தட். இப்போது இது பார்த்தீங்கன்னா 2 இருக்குது தெரியுதுங்களா? இது ஒரு பட்டன் இருக்கும், இது ஒரு பட்டன் இருக்கும். இது வந்து தண்ணி தெளிக்கிறது, இது வந்து ஸ்டீம். இதுதான் அந்த ஸ்டீம் அயன் பாக்ஸ். ஃபுல் லைன் வந்துச்சுன்னா சாரி இது பண்ண முடியாது. ஸ்டில்ஸ் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி ஸ்டோன்லாம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அயன் பாக்ஸ் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா அயன் பாக்ஸ் ஃபுல்லாக க்ராச் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த மேட் இருக்கு பாருங்க, அந்த மேட்டை வச்சு தான் பண்ணணும். லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த கைட்லைன்ஸ் தான் நம்மளுக்கு கைட்லைன்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த லைனுக்கு அதை வச்சுக்கணும். அந்த இங்கே லாஸ்ட்டில் ஒரு திரும்ப இதை ஃபோல்ட் பண்ணணும். திரும்ப இங்கே ஒரு அயன், இங்கே ஒரு அயன் கொடுக்கணும். வந்து அயன் கொடுத்தோன்னா ஃபுல்லாக சாரி முடிச்சுட்டு திருப்பிக்கணும் சாரி.
திருப்பிக்கலாம். அந்த லைன்ஸ் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 லைன் தான் உங்களுக்கு போட்டேன். இங்கே ஒன்று லாஸ்ட்டில் ஒன்று. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு லைன் கிடைக்கும் இந்த இதில். அப்போது இந்த லைன் தெரிஞ்சு பார்த்தீங்களா? சரிங்களா? இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு லைன் விட்டுடும். இந்த லைன் விட்டு ஒரு லைன் விட்டு இன்னொரு லைன் தெரிஞ்சு பார்த்தீங்களா? ஒரு லைன் விட்டு ஒரு லைன் விட்டு ஒரு லைன் மேலே வைக்கும். அப்படியே வச்சுட்டே பண்ணா அது லாஸ்ட் இது வந்துடும். இந்த டவுட்ஸ் இருக்காதுல்ல? ட்ரை பண்ணி பார்த்தா எப்போ ட்ரை பண்ண இல்லை நான் சொல்லி கொடுப்போம். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இது ஒரு செகண்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு எது டக்குன்னு வருதுன்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 9 ஃபீட்ஸ் அப்படி வரும். ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த பட்டையில் வந்து எவ்வளோ வேணால் எடுக்கலாம். கை சின்னதாக வச்சு இந்த அயன் பண்ணி பண்ணுறது ஸ்டேபிளாக 9 தான் வரும் உங்களுக்கு. அதுக்கு மேலே வராது, ஏன்னா நம்ம அயன் பண்ணுறதுனால. இன்னொரு மெத்தடு சாரியை இப்படி போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பட்டை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பட்டை கொஞ்சம் பெருசாக தான் எடுக்கும். 3 to 3.5 அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் சைடு உங்களுக்கு தெரியாது. பின்னாடி இருக்க பட்டை வந்து உங்களுக்கு ஏற்கு மார்க்காக இருந்தாலும் அது வராது. சின்னதாக எடுத்திங்கன்னா பின்னாடி வர ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் எப்படியும் ஒரு 3.5 அப்படி எடுத்துக்கிறத பாருங்கள். இப்போ இந்த 2 ஃபிங்கர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே வச்சுட்டு இப்போ சின்னதாக வேணும் அப்படின்னா கிட்ட எவ்வளோ கிட்ட வேணும், இல்லை எனக்கு ஓரளவுக்கு மீடியமாக போதும், ரொம்ப பட்டை வேண்டாம், ஒரு 10 பட்டை போதும், 11 பட்டை இல்லை 9 பட்டை போதும் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைக்கணும். இப்போ இப்படி வச்சோம். இப்போ இப்படி வச்சு பின் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணணும். பத்து பட்டை வந்துடும். இதே மாதிரி தான் சாரி லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணணும். ஒரு வாட்டி இது மாதிரி பண்ணாங்கன்னா உங்களுக்கு அடியில் வந்து ஏதாவது பட்டை வந்து சிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். இது மாதிரி பண்ணாமல் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் தெரியாது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் பட்டை எடுக்கும் போதும் செக் பண்ணணும்.
ரொம்ப டிஸ்டன்ஸ் விடாதீங்க, ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டால் தான் அந்த பட்டை வந்து உங்களுக்கு அயன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ரொம்ப கேப் விட்டு பின்னு குத்திட்டா கஷ்டமாக இருக்கும், இந்த இது நிற்காது. ஓரளவுக்கு ஒரு 2 இன்ச் அப்படி விட்டு பின் போடணும். பின் போட்டிங்கன்னா இந்த பின் இடத்துல கிளிப் போட்டுருணும். நெக்ஸ்ட்டு இந்த ஷோல்டர் பின் இருக்கு. எனக்கு மெஷர்மெண்ட்ஸ் தெரியுன்றனால நான் எடுக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் மெஷர்மெண்ட் கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா இந்த பின் அப்படியே விட்டுட்டு இன்னொரு பின்னை இங்கே குத்திட்டு லாஸ்ட்டில் பின் ரிமூவ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் நம்ம மெஷர்மெண்ட்டு முடிச்சாச்சு. இது வந்து ஹைட்டோட மெஷர்மெண்ட்டு. நம்ம தேர்ட் பின் போட்டோம் பார்த்தீங்களா, தேர்டு பின் ஃபோர்த் பின், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நம்ம சென்ட்ரிஃபைட்டோட மெஷர்மெண்ட் இருக்கும். லாஸ்ட்டு பட்டை வருது பார்த்தீங்களா, அப்போது இந்த பின் வந்து மேலே தான் வரும். ஒரு இது போயிட்டு இப்படி கொண்டு வரக்கூடாது, இந்த பின் வந்து மேலே தான் வரும். அப்போது என்ன பண்ணணும், இந்த பட்டையை ஈவனாக வைக்கணும், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். ஏன்னா அந்த கிராஸ் புடவை இழுக்காமல் இருக்கு. இப்போ இந்த இதை எடுத்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸு. இந்த ட்ரிக்ஸ்லாம் பண்ணாதான் அந்த அந்த பர்ஃபெக்ட்னஸ் வரும். இது வந்து சில பேர் சொல்ல மாட்டாங்க. அது வந்து அப்படியே சைடு வந்து உங்களுக்கு புடவை இந்த இடம் வந்து இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். இது வச்சுட்டு டேபிளுக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம். டேபிளில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி இந்த அளவு தான் ரொம்ப. இப்போ இதை நம்ம கைட்லைன்ஸ் எடுத்துக்கலாம். கோல்டு லைன் இந்த அளவுக்கு மேலே மேலே ஒன்று வரணும். இந்த இடத்துல பின் பண்ணி பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த சைடு வந்து
ஓகேங்களா? தூக்கி பிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வச்ச பட்டை அப்படியே வந்துடும். ஓகேங்களா? ஹலோ. ம் ம் சரி. ம் இப்போ இதை தூக்கி வச்சு உங்களுக்கு ஃப்ளஃபி கிட்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ இதை நீங்கள் அயன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதை அப்படியே தூக்கி தள்ளணும். இந்த அளவு தள்ளிக்கணும். தள்ளிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். அங்கிருந்து அங்கே அரேஞ்ச் பண்ண மாதிரி ஒரு ஆரஞ்சு அது அப்படி தூக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் எந்த சாரியில் போட்டாலும் அந்த அயன் பண்ணும்போது தான் அந்த ஸ்டிஃப்னஸ் வரும். இப்போ ஃப்ளஃபி கிட்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா இது பின் குத்தி இருக்கும் தெரியுமா, இது வரைக்கும் தான் அயன் பண்ணணும். இதுக்கு மேலே நீங்கள் அயன் பண்ணால் அமுங்கிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், சாரி திருப்பணும். திருப்பிட்டு இந்த பட்டத்தை எடுத்து பார்த்தீங்களா, இங்கே அயனிங் அப்படி இந்த இடம் ஒரு ப்ரெஸ்ஸு ஒன்றா எடுத்து இந்த இடத்துல டைன் போடணும். இன்னொரு விஷயம், ஒரு சில சாரீலாம் ஃப்ளஃபி ஃபிட்ஸ் வராது. எந்த மாதிரி சாரிலாம் ரொம்ப வளவளன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃப்ளஃபி ஃபிட்ஸ் வராது. அப்போது என்ன பண்ணணும், இந்த விரிச்சிடணும். ஒரு ஃபுல்லாக விரிச்சிட்டு ஃபுல்லாக அயன் பண்ணணும். பட்டை உள்ளுக்கு நம்ம நார்மலாக சாரீ அயன் பண்ணுறோம் தெரியுங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக அயன் போடணும். ஃபுல்லாக அயன் கொடுத்துட்டு அப்போது எடுத்து வச்சோம்னா வரும் இந்த மாதிரி கைட்லைன்ஸ் மாதிரி. ஓகேங்களா? இது எடுக்கணும். பண்ணிட்டு தள்ளி தள்ளி கொஞ்சம் கிராஸாக எடுத்துருவோம். அப்போ தான் நிறைய வைக்கும். பப்ளிக் ஃபிட்ஸ் வந்து வெடப்பாக வச்சாதான் உங்களுக்கு இதுவாக இருக்கும். கிட்ட கிட்ட வச்சா அது வராது. இப்போ எப்படி பின் பண்ணணும்னா இங்கே இருக்கணும். இந்த ரெண்டு இதுவும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த மாதிரி பின் பண்ணிட்டு அப்படியே விட்டுணும். விட்டு மேலே வரைக்கும் அயன் பண்ணிடணும். கீழே அயன் பண்ண தேவையில்லை. இது ஃப்ளஃபி ஃபிட்ஸ். 3 டவுட்ஸ் இருக்கும். இப்போ நார்மலாக ஃப்ளஃபி ஃபிட்ஸ் யார் கேட்பாங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஒன்று என்கேஜ்மெண்ட்டுக்கு, இன்னொன்று ப்ரைடல் கல்யாணம் ஆகும். இப்போ நார்மல் கிளைண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக ஃப்ளஃபி ஃபிட்ஸ் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதை வச்சு அவங்களால நடந்தாலும் ஷேப் மாறிடும். இப்போது பிரைட்ஸ்லாம் ஒரு இடத்துல நிற்பாங்க, அவங்க ஃபோட்டோ ஷூட் வேலை மட்டும்தான். ஸோ அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக நம்மளே ஃப்ளஃபி ஃபிட்ஸ் வச்சு நடந்தோம்னா நடக்கவும் முடியாது, கலைஞ்சிடும், ஷேப்பும் போயிடும்.
ஸோ அந்த பிரைட்ஸ்க்கு தான் நீங்கள் நிறைய ரிவ்யூஸில் கூட பார்த்துப்பீங்க, மோஸ்ட்டாக பிரைட்ஸ் மட்டும்தான் இது விரும்பும். இல்லை அப்படின்னா சில கிளைண்ட்ஸ் எனக்கு பரவாயில்ல நீங்கள் வச்சு கொடுங்கன்னா வச்சு கொடுக்கறது கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சொல்லிடணும், இது வந்து அந்த பின் தான் கொடுத்தனாலும் உங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நின்னா நிற்கும். நம்ம நடக்கலாம் வந்து அந்த இது பர்ஃபெக்ட்னஸ் வந்து திரும்பி வராது. இல்லை எனக்கு செமி ஃப்ளஃபி பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதே மாதிரி தான் இவ்வளோ தூரம் அயன் பண்ணிக்கோங்க, இதை விட்டுருங்க, விட்டு பின்னு மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. இது நார்மலாக இது பண்ணால் ஓரளவுக்கு ரெகுலர் பண்ணுறவங்களுக்கு நிற்கும். ஃபுல் ஃப்ளஃபினா வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம அடுக்குற மாதிரி 1 by 1 தள்ளி தள்ளி அடுக்கணும். இங்கேயும் சில பேர் இது மாதிரி லைக் பண்ண மாட்டாங்க, மேலே மேலே வைக்கிறது. சில பேர் எனக்கு அப்படியே வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் கேட்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து அம்மனுக்கு புடவை கட்டுற மாதிரி தெரியுங்களா, அவங்களுக்கு பட்ட மேலே மேலே வரும். சில பேர் அது வயசானவங்க கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கவங்க இந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாங்குவாங்க. இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அயனிங் பண்ணணும். அயனிங் எப்படி சுருக்கம்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த சாரீ வந்து பர்ஃபெக்ட் தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து சாரீ அவங்க எடுத்துகிட்டு வரும்போது அயன் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் எடுக்கணும்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சாரியை நீங்கள் ஃபஸ்ட்டு எம்டியாக இது அயன் பண்ணணும். அயன் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். இல்லைன்னா இந்த சுருக்கம்லாம் அப்படியே அசிங்கமாக இருக்கும். இப்போ சின்ன சின்னது இருக்குன்னா இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு குட்டி குட்டியாக இருக்கிறது பண்ணும்போது எடுத்துக்கலாம். நீங்கள் சாரீ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாத்தையும் அயன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் ப்ரீபீட் பண்ணவே போக ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு வேலையும் ஜாஸ்தி, ஒர்க்கும் ஜாஸ்தி, உங்களுக்கு அந்த கொடுக்குற காசுக்கு வந்து உங்களுக்கு அது ஒர்த் இருக்காது. ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் அவங்க வரும்போது அயன் பண்ணி எடுத்து சொன்னோம். இல்லை அயன் பண்ண டைம் இல்லை, நீங்களே அயன் பண்ணி பண்ணுங்கன்னா நீங்கள் அயனிங் காஸ்ட் கடையில் எவ்வளோ கொடுப்பீங்கன்னா அது சார்ஜஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. இதுக்கு தான் இதான் ஸ்டீம். இதுதான் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும். இது பாருங்க, இது ஸ்டீம். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பண்ணணும். அப்படியே அந்த பட்டை வந்து அமைஞ்சிடும். அதை நீங்கள் ஒன்ஸ் அயன் பண்ணும்போது அரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்டீம் கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே நின்றுடும், அதை மாற்ற முடியாது. அதே ரிவர்ஸ் வராதுங்க. ஒன்ஸ் பட்டா இப்படியே போயிடும், திரும்ப இப்படி எடுத்துட்டு வராதுங்க. கம்பல்சரி நெட் யூஸ் பண்ணி தான் ஆகும். இல்லைன்னா அயன் பாக்ஸ் டேமேஜ் ஆகும். அதனால சாரியோட நெட்டும் அந்த கல்லும் உங்களுக்கு இதுவாகும். ஸோ ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிற போது நெட் யூஸ் பண்ணி தான் பண்ணணும்.
ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் நீங்கள் நெட் இல்லாமல் பண்ணணும். ஏன்னா ஓவர் ஹீட் உங்களுக்கு தெரியாது, சாரீ டேமேஜ் பண்ண முடியும். ஸ்டோன் இருக்கிறனால நம்ம இப்படி தான் பண்ணிட்டு சும்மா டேப் பண்ணிடலாம், தேய்க்க முடியாது. ஓகேவா? ஹீட் தெரியுதுங்களா? மேட்டு மேலே வச்சு இவ்வளோ ஹீட் இருக்கு. அப்போ நீங்கள் சாரீல ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா அதுதான் ஸ்டீமர் அயன் பாக்ஸ் உள்ளதுக்கும் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸுக்கும் வித்தியாசம். ஷோல்டர் பின் அடுத்து நம்ம ஷோல்டர் பின் வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி அயன் பண்ணிக்கணும். ஹெவி வோல்டேஜ் வர அயன் பாக்ஸ். உங்களுக்கு நார்மல் வீட்டில் வோல்டேஜ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஆகிடும், சர்க்யூட் ஆகிடும் கரண்ட்டு. இப்போ செஸ்ட்டு ஃபிட்ஸ் வைக்கணும். அந்த பட்டைன்ஸை ரஃபாக எடுத்துட்டு இந்த இடம் ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? மெஷர்மெண்ட் சொன்னால் பார்த்தீங்களா, மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ காமனாக எல்லாருக்கும் வந்து இந்த ஹைட்டு 17 எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே 70. இப்போ உங்களுக்கு அடையாளம் இப்போ வேணும் அப்படின்னா பால் சொல்லுங்க. இப்போ பிரெஸ்ட் அளவு எடுக்கணும். இது வந்து ஒவ்வொருத்தர் உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து சைடு கவர் ஆகும். நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் எடுக்காமல் விட்டீங்க ஏதோ பண்ணிங்கன்னா சைடு தெரியும். இப்போ உங்களுக்கு இப்போ யார் யாரெல்லாம் எடுக்கணும்னா இந்த இதில் இருந்து இந்த கெட் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது சாரீனா. இப்போ 17, 18 இப்போ உங்களுக்கு 18 வருது. அவங்க கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்னா குண்டாக இருந்தால் கொஞ்சம் 22 வரும், 24 வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட். இப்போ உங்களுக்கு 18 வருது. இப்போ நம்ம 18 அளவுக்கு இதை விரிக்கணும். இங்கேருந்து 17 வச்சா இப்போ இங்கே 18 நம்ம விரிக்கணும். இது 18. இதை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸாக அப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டிங்கன்னா இங்கே கைட்லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு கையில் சும்மா அமைத்துக்கணும் நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக. கிட்ட பண்ணுங்க. ஓகேவா? நீங்க கொஞ்சம் உள்ளெல்லாம் துணி இப்படி வெளில தெரியுது. அதெல்லாம் தெரியாது, நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும். இது வந்து இப்போ அது ஃபிபர் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மாற்றணும். இதெல்லாம் நீங்கள் அயனிங் கொடுத்துட்டா உள்ளே போயிடும். ஸ்டீம் கொடுத்தா வந்துருச்சு. அது மேலே மேலே ஓகேவா? திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் நீங்கள் லாஸ்ட்டாக கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் 16 தான் வருது. ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் இன்னும் பிரேக் பண்ணணும். அப்போ கொஞ்சம் தள்ளிக்கணும். எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தள்ளிக்கணும்.
17, இன்னும் நம்மளுக்கு 18 வேணும். இப்போ 19 இருக்கு. நம்மளுக்கு ஒரு இன்ச் அதிகமாக வந்திருக்கு. ஸோ அப்போ ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் உங்களோட மெஷர்மெண்ட். இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அயன் பண்ணணும் இதை. இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் சொன்னீங்களா அதை வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த இங்கே பின்னு போட்டிருக்கோம்ல, இப்போ இழுக்க போது பாருங்க. ஸோ அதனால் நம்ம கிளிப்பு போட்டனால இதை இழுத்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் பின் பண்ண சரியாக வரல, உள்ளுக்கு வரல, இந்த பின்னை அவுத்துட்டு அரேஞ்ச் பண்ணி இந்த பின் குத்திக்குவோம். அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம எந்த இடத்துல ஃபால்ட் வருதுன்னு தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் அரை ½ இன்ச் கேப் விட்டுக்கோங்க. இருக்கிற இந்த செஸ்ட் ஃபிட் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் வைக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில். ஆனால் இது பர்ஃபெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு சாரியோட அவுட் புட்டே வந்து நல்லா வரும். இப்படி கை வச்சுக்கணும், ஆனால் கலைஞ்சிடும். வந்துச்சுங்களா? இந்த நம்ம பண்ணது நீங்கள் ஸ்டீம் போட்டிங்கன்னா அது அமைங்கிடும், செட் பண்ணுற வரைக்கும் தான். இப்போ இந்த மாதிரி திரும்ப லைன்ஸ் தெரியுதுன்னா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட் பண்ணணும். இதே உங்களுக்கு பட்டு புடவைன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக பண்ணிடலாம். இது உங்களுக்கு அந்த லைலான் கலந்த காட்டன் இல்லை, ஸோ அதனால தான் இப்போ கஷ்டமாக இருக்க புடவை நான் பண்ணிட்டா ஈஸியாக இருக்க புடவை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இது அந்த கிரே சில்க்ஸ் அந்த மாதிரிலாம் வருதுல்ல, அதெல்லாம் உங்களுக்கு வந்து மொளமொளன்னு இருக்கும், நிற்காது, வழுக்கிட்டு போகும். அது பட்டு புடவையில் நீங்கள் அந்த புடவை போடும்போது பாருங்கள் ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் கை வச்சு பண்ணணும், தான் பட்டை கலையாமல் இருக்கும். இந்த பின் எதுக்கு குத்துறோம் இப்போ தெரியுதுங்களா? இப்போ இந்த பின் இருக்கனால உங்களுக்கு இது வரைக்கும் அயன் பண்ணணுன்றது தெரியும். இல்லைன்னா நம்ம சாரீ ஃபுல்லாகவே அயன் பண்ணிகிட்டே போயிடும். டவுட்ஸ் இருக்கா? அதாவது இன்னொன்று, இப்போ குண்டா வராங்க தெரியுங்களா, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பட்டை வச்சிங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிதோ அவ்வளோ தூரம் விட்டுருங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க சில பேர், நீங்கள் வீட்டில் போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க, என்னடா அந்த பட்டை பாதி வருது பாதி தூரம் வரலையன்ட்டு. இப்போ நம்ம இது குட்டியாக இருக்க வரும், நீங்கள் வெறிக்க என்ன பண்ண முடியும்? பட்டை எவ்வளோ பெருசாக போயிட்டே இருக்கும், உங்களுக்கு அந்த ஷேப் கொண்டு வரணும்னா முடியாது. பட்டாக்ஸ்லாம் சில பேருக்கு பெருசாக இருக்கும், அவ்வளோ தூரம் உங்களால் பட்டை கொண்டு வர முடியும். இங்கே இருந்து இந்த சைடு இருக்குன்னா நமக்கு அந்த
செஸ்ட் ஃபிட்ஸ் வரப்போகுது, பேக்கில் பட்டில் வரப்போகுது. அது நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம், உட்கார போகணும் ஏஞ்சிக்கு போகணும், அது கலையும் அப்படின்னாலும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் பட்டை கரெக்டாக வந்தால் போதும். அதுக்கு மேலே என்னடா வரலையும் இழுத்து பண்ணாலும் வராது அது. ஏன்னா குண்டாக இருக்கவங்களுக்கு இப்போது இந்த பட்டையை பார்த்தீங்களா, இப்போ இவ்வளோ தூரம் உங்களுக்கு கொண்டு வந்து இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் வராது. இப்போ இதுவே உங்களுக்கு இவ்வளோ தூரம் இந்த சைடு ஃபுல்லாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் லீனாக இருக்கீங்கன்னா இங்கே வந்திருக்கு. இப்போது XXL XXL வரவங்களுக்குலாம் வராது. அவங்களுக்கு முதல்ல 10 பட்டையே வராது, 5 பட்டை 6 பட்டை தான் உங்களுக்கு ஜாஸ்தி. அதனால் உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பட்டை எடுக்கணும். எல்லாருக்குமே நீங்கள் 10 பட்டை 11 பட்டை தான் எடுத்தீங்கன்னா சைடு ரொம்ப தெரியும். இது வரைக்கும் அதோட டவுட்ஸ் இருக்கா? பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுவீங்க? இப்போ இந்த சாரீ இருக்கு பார்த்தீங்கன்னா, இது மேல் பகுதி இந்த பக்கம் போகணும், கீழ் பகுதி ரைட் சைடில் வரணும். உல்ட்டா பண்ணணும், சாரியை உல்ட்டா பண்ணணும். இப்படி இருந்ததை இப்படி பண்ணணும். கீழே நம்ம சொருகிற பக்கம் ரைட் சைடில் வரணும், கீழே தொங்குற பக்கம் லெஃப்ட் சைடில் வரணும். நீங்கள் அதை எப்படி கரெக்டானன்றதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அந்த பக்கம் போகணும். அப்போ நீங்கள் வச்சிருக்கோட இது வந்து கரெக்டுன்னு அர்த்தம். அந்த பக்கம் விட்டுருங்க. பின்னெல்லாம் எக்ஸஸ் பின்னெல்லாம் இப்போ எனக்கு தெரியுன்றனால நான் ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் மிஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் கேட்டாது கொஞ்சம் பிகினராக இருக்க வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா உள்ள சொருகிற பகுதி அது நம்ம சைடுக்கு வரணும், அந்த ஃப்ளீட்ஸ் வந்து அந்த பக்கம் போகணும். அப்போ நீங்கள் வச்சுருக்கிறது கரெக்டாக அர்த்தம். இப்போ இந்த இதை வந்து இந்த ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோமா, இதுக்கு கொஞ்சம் தள்ளி இப்படி வைக்கணும். நெக்ஸ்ட் இது கொண்டு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது ஷோல்டரில் போட்டுக்கலாம். இந்த ஷோல்டர் பின்னுக்கு நேராக கரெக்டாக ஷோல்டரில் இங்கே உட்கார வச்சுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா இந்த பார்ட்டு, கரெக்டாக இந்த லைன் கைட்லைன்ஸ் உட்கார வைக்கணும். ஓகேவா? ரொம்ப ஷார்ட் ஆகிடும் சாரி. இந்த பின் இருக்கா, இந்த பின்னு 3/4 3/4னா இந்த பக்கம் ஜாஸ்தியாகவும் இந்த பக்கம் கம்மியாகவும் இருக்கும். 3/4 இந்த பின்னை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உட்கார வைக்கணும். இதுக்கப்புறம் இந்த கைட்லைன்ஸ் வருது, நம்ம ஃபோல்ட் பண்ண பாக்ஸ், இதுதான் பாக்ஸோட சைஸ். இந்த இடம் இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிடணும். பேலன்ஸ் இருக்கிற பார்ட்டை இந்த எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெளியில் இருக்கிற அளவுக்கு மடக்கிடணும். மடக்கிட்டு இந்த பக்கம் சின்ன ஃபோல்டு அதுக்கப்புறம் இப்போ இதாகுது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும். உள்ளுக்குள்ள எவ்வளோ வேணுமோ பண்ணிட்டு இப்படி பண்ணால் ரொம்ப சின்னதாக வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதை எப்படி மடிக்கிறீங்க. ஓகேவா? ஃபோல்டிங்க்கு வந்து நம்ம சாரீ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மடக்கணும். இப்போ இந்த இடம் இதாகுது, இந்த இடம் இது தெரியுதுங்களா? இப்போ என்ன
பண்ணுவீங்க. இப்போ இந்த மாதிரி ஃபோல்டிங் வந்தால் இது ரெண்டுமே ஈவனாக வரணும். இந்த பக்கம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வச்சதை 3/4 வந்து கரெக்டாக வச்சு இப்போ நம்ம ஈக்குவலாக வச்சுருக்கோம். புரியுதுங்களா? இந்த இடமும் ஈக்குவலாக இருக்குது. நம்ம 3/4 வைக்கணும். 3/4 வச்சா அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக வரும். அப்போ இந்த இடம் ஜாஸ்தியாகவும் இந்த இடம் கம்மியாக இருந்தால் இதை நீங்கள் 2 ஃபோல்டு பண்ணிட்டு இதை 1 ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது உள்ளுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வைக்கும்போது இப்படி மடிச்சுட்டு கை வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்படி பண்ணிட்டு இந்த இது வந்து நீங்கள் இப்படியும் சுற்றி சுற்றி பின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்படி பண்ணால் சாரி வந்து குண்டா தெரியும். இப்போ மெலிசா இருக்க சாரிக்கு நீங்கள் அப்படி போடலாம். இந்த மாதிரி சாரிக்கலாம், இந்த மாதிரி சாரிக்குனா அப்படி வச்சுக்கலாம். இப்போ பார்டர் ஜாஸ்தியாக இருக்க சாரிக்கு இப்படி வச்சிங்கன்னா குண்டா தெரியும். ஸோ அப்போ நீங்கள் அயன் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இந்த இடத்துல அவுறாமல் இருக்கிறதுக்கு இந்த கவருக்குள்ளே போகிற மாதிரி தான் நீங்கள் பாக்ஸ் ஃபோல்டு பண்ணணும். இந்த கவரோட பெருசாக பண்ணிங்கன்னா பாக்ஸ்குள்ளே போகாது. சாரி பண்ணலாம்.